எழுதணும். அன்னசனுடன் சுவாமி எழுதணும். ஆசைப்படும் பணிக்கு அறந்தவும் புரியும் ஐயா எழுதணும். சுவாமி, தாங்கள் ஒரு இடத்துக்கு வந்ததற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன பார்க்கம் சென்று தெரியவில்லை. ஆதலால் இந்த சிறியவள் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். தாங்களே ஆசீர்வதிக்குமார். 900 ஆண்டு வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். பழனி கணக்கன்பட்டி சர்க்குரு கொரோனா நிவாரணமாக தன்னால் தற்சமயம் முடிந்தது 1000 ரூபாயை நாடக கலைஞர்களுக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாக திரைப்படுத்தி வழங்கி வரும் என்பதை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்தினுடைய பணிபுரிகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கம். பழனி கணக்கன்பட்டி சர்க்குரு கொரோனா காலத்தில் இந்த இசை நாடக கலைஞர்களுக்கு நிவாரண ரீதியாக தன்னால் தற்சமயம் முடிந்ததாக இந்த நாடக கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கிய பழனி கணக்கன்பட்டியை சேர்ந்த சர்க்குரு நிறுவனத்திற்கு எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் மிக மிக மன வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு அன்பளிப்பை அளித்து எங்களுக்கு நல்லாசி வழங்கிய உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் இருக்கும் வரை எங்களை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படி வாழ்த்தலாம், ஆனால் வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் பெருமை, அந்த வாழ்த்துக்கும் பெருமை இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமையாகப்படும். அப்படிப்பட்ட அதுல ஒரு சிறிய வாழ்த்துக்கு அப்புறம் பார்த்து ஹலோ ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு எனவே இடத்திரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு 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 என்னென்ன தேவைகள் இந்த அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு செல்லும்படி எங்கென்றும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நீர்மை அது மாறாமல் தகுமம் அதை மீறாமல் நாடும் நடைபோடும் ஞானம் பெறலாம். செல்லும்படி எங்கென்றும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நீர்மை அது மாறாமல் தகுமம் அதை மீறாமல் நாடும் நடைபோடும் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் சோமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு நொட்டு கிளியாக மாறி ஊருக்கு வாழ்வதில் தோல்வி
செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு கண்ணால் பார்ப்பதுவை காதால் கேட்டவை தீரை விசாரிப்பது மெய்யில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது குறித்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்க தெரிஞ்சால் விரும்புகின்றேன். அப்படி இருக்கிற வேலையை ஏழையை எதிர்த்து சிறப்பாக கேட்டு தருவது தான் இருக்கிறது. சுவாமி அந்த உடனே ஆரம்பிச்சிருக்கீங்க. உயரத்தை மட்டும் என்னைக்கு சாதாரணமா நினைச்சாருங்க. கேட்கிற கேள்வியை கேளுங்க, பதில நான் சொல்றேன். தாங்கள் வாழ்த்திருக்கும் நான் இதை சொல்வதை இருக்கேன். வண்டியை பாடுனே, நீங்க ஞானனை பாடிட்டீங்க. அதற்கு முன்னாடி வந்து என்னமோ சொன்னீங்க, சாதாரண ஆள் இல்லம்மா சாமி அப்படின்னு என்ன எதுக்கு சொன்னீங்க? உயரத்தை பத்தி சொன்னீங்க. உயரத்தை பத்தி சொல்றீங்க. நான் சரியா மக்களுக்கு கேட்கிறேன். உயரம் குறைவாக இருந்தா நீங்க நினைக்கிறீங்க உங்க பாட்டை நாராயண மாமன் அவதாரம் எடுத்து ஒரு நாள் இடத்துறைக்கு ஒரு நாள் ஆகாயத்துல அந்த கதையெல்லாம் இருக்கு தெரியுமா? வரும்பொழுது குள்ளமா தான் வந்தாரு. கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரியது. அதை என்னைக்கு மறக்க வேண்டாம். பேச்சு சரியில்லை. அவரும் உள்ளதான். நான் சொன்னதுக்கு நீங்க திருப்பி என்ன சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க ஒரு சாதாரண கூப்பிடக்குள்ள நான் நாகர் மகிழ்ச்சியும் தெரியும். நீங்க அப்ப வேற என்னமா வேற சொல்லுங்க. நீங்க இப்ப இந்த நிலையில நீங்க வந்து யாரு நான் சொல்றேன். நீங்க சாதாரண பிள்ளைன்னா நீங்க ஒரு பாமர மக்கள் தானே. நீங்க காட்டுக்கு வசிக்கக்கூடியவங்க. நீங்க இறைவனுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கீங்க. அப்படிதாமா? நான் சொன்னதுக்கு நீங்க திருப்பி என்ன சொல்றீங்களே? நான் சொன்னதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய காரணம் உண்டு. நீங்க என்னையா திருப்பி சொன்னீங்க உள்ளமா இருக்கிறதுக்கு? நான் சொன்னேன் வாழணும் வளரணும், இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்க மட்டும் என்ன பண்ண, நான் முனிவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாழணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் எனக்கு தெரியும். வாழ்க்கையில வளரணும் அப்படிங்கிறது ஒரு விதம் இருக்கு. அப்படி கிடையாது. சரி, நீங்க அந்த சொல்லவும் கிடையாது. நீங்க அதெல்லாம் பிரச்சனை. நீங்க அதத்தோட பேசுறீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் வளரணும் எந்த பார்த்து கையை காட்டி சொல்றீங்க. நீங்க அதத்தோட பேசுறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் அகத்திய மாமுனி நீங்க சொன்னீங்க. அகத்திய மாமுனிய உயரம் என்ன? என்னவரா இருப்பார்? குள்ளமணி அவர். அவர் எதனால உலகத்தை வளர்கிறாரு? இந்த உலகத்தை சமயப்படுத்துவதற்காக வருகிறார். அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஆளுமையும் சந்திக்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு இடத்துல ஒரு 7 பெண்களை பார்க்கிறாங்க. 7 பெண்களை பார்க்கும் போது அதுல 6 பெண்கள் பார்க்கும் போது 5 பெண்கள் மட்டுமே முனிவர் வந்து படம் வந்து கையெழுத்து வணங்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு தலக்கணம் முடிச்ச கொப்பள போல மட்டும் அவர் என்ன என்னோட பெரிய ஆளா? அவர் எப்படி என்னோட பெரிய ஆளா? அவர் ஏன் உயரத்தை வந்து பேசுறாரு? நான் தான் பெரிய ஆளு அந்த பொம்பளை போல சொல்ல. முனிவர் சொல்ல நான் தான் பெரிய ஆளு சொல்ல. திருப்பி அந்த பொம்பளை போல நான் தான் பெரிய ஆளு சொல்ல. அப்ப அந்த முனிவர் சொன்ன நீ எனக்கு கீழே. எப்படி நீ எனக்கு கீழே? உன்னை இதுல வச்சு அடைச்சு போடுவேன். நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க மக மாறி. ஆமாமா, நான் உங்களை வந்து இதுவரைக்கும் வாழ்ந்த பாவம் நீ பேசுறீங்க. அதுதான் சொன்னேன். உங்களை வந்து என்னுடைய கமலத்துல வச்சு அடைச்சு போடுவேன். அப்படி
அப்ப என்னுடைய கமெண்ட்ல வச்சு அழைச்சு போது இல்லையா? நீ என்ன பெரியாரு என்னை வச்சு அழைக்கிறதுக்கு? நான் தாயா பெரியாரு, நீ என்னை தொடர முடியாதுங்கிற உன்னை நான் அழைக்க போடுவேன். கதையை சொல்லி நீங்க திருப்பி என்னை முறைச்சு பாக்குறீங்க, சரியில்லை. நீங்க வந்து எனக்கு மக மாதிரி சொல்லிட்டேன். உடனே நான் அழைக்க போடுவேன். அப்ப உங்களை சொல்லு நீ என்னை தொடர முடியாது அப்படிங்கிறப்ப என்ன செய்ய? எனக்கு ஓட்டத்தை உடம்பு தொட முடியாதுங்க. உன்னுடைய ஓட்டத்தை மொத்தத்தையும் முடிச்சு கவனத்தை வந்து அழைச்சிட்டு போறாங்க. கேட்கவே ரொம்ப கூட எல்லா பெண்களுக்கு சொல்றாங்க. அவரை பார்த்தா சாமியார் மாதிரி இருக்கு. உன்னுடைய திமுக ஆணவத்துல உடம்பு வச்சுட்டு அவர் கையெழுத்து கும்பிடும் போது நான் கையெழுத்து யாரும் கும்பிட மாட்டேன் சொல்ற மாதிரி ஆணவத்தோட அது பேசும்போது அப்பதான் உங்களை போய் குடிச்சு அழைச்சு விட்டாரு. உங்களை கூட யாரு கங்காதேவியை குடிச்சு அழைச்சு விட்டாரு. கவனத்துல அழைச்சிட்டாரு. கங்கை நீரெல்லாம் வற்றி போக சிவனுக்கு படைக்கக்கூடிய மலர்கள்லாம் வாழ எல்லா இறைவர்களும் போய் ஒவ்வொரு இடத்துல முறையிறாங்க. அப்ப நாளாகப்பட்டவன் அடியானாகப்பட்டவன் எங்கே முறையிறேன்? இதற்காக விடை கொடுக்கக்கூடிய யாரும் மூத்தக்கள் விநாயகப்பெருமானே முறையிறேன். விநாயகப்பெருமான் பார்க்கிறாரு. ஆனா என்ன சிவனுக்கு படைக்கக்கூடிய மலர்களை வாடி கொண்டிருக்கிறது வேற உலகத்துல. கீழ உலகத்தில் யார் அழைக்கிறது? அகத்தியமாப்பட்ட கங்கையை கமனத்தை அழைத்து விட்டானே. இதற்கு வடிவத்திற்கு சொல்லி விநாயகப்பெருமான் காக்கை உருமாறி கமண்டலத்தை தட்ட காவிரி விருந்தோட அந்த தான் காவிரியாக உள்ளது. அதனாலதான் விழுந்தோடைய மலர்கள் விடைப்படுகிறது. சிவனுக்கு வரலாறு அலங்கரிக்கப்பட்டது. அன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு புத்தினாலே ஆனந்த அடக்கினேன். நான் வந்து சொன்னதுக்கு உடனே நீங்க வந்து என்ன சாமி அப்படி முனிவர்கள் உள்ளமாதான் இருப்பாங்க. ஆனா அவருடைய அறிவு வீழாக்கப்படக்கூடியது. அதனால தண்ணீரும் தாதிகள் ஆரவேந்த சூழலி மன்னரும் சோழ மன்னரவே பெண்ணாவள் அம்பரும் தருகி அறிவும் தாரணியும் செப்பரும் கம்பனுடைய கவியை அறிவுரை பெற்றிருந்தார். எப்படி உங்களை போல ஒரு பெண்மகள் சோழ நாட்டிலே தன் இடைவெளிந்த பொண்ணைக்கும் உறவை எடுத்து கம்பனுடைய பாதங்களை காணிக்க வைக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஐயா என்னுடைய விளைவையும் என் நாட்டுடைய விளைவை வீட்டில் சுவற்றில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி காணிக்க வைக்கிறார். கம்பனாகப்பட்டேன் எடுத்து பார்க்கிறேன். என்ன செஞ்சா உன் நினைவில் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அதை பாடலை பாடுகிறார். எப்படி தண்ணீரும் தாஜியும் ஆரம்பித்த சோழனே மன்னாரதும் சோழ மன்னரே தனியை நிறுத்தி விட்டார். சோழ நாட்டிலிருந்து நடவயத்தை பிறந்தார் அவைமுதாட்டி. அவைமுதாட்டி நடவயத்தை பிறந்தார். வயதின் போது தாகம் ஏற்பட அவைமுதாட்டிக்கு அந்த மாதிரி பெண்கள் கேட்கிறேன். அம்மா ஒரு தண்ணீர் தான் போங்க தாகமா இருக்கிறது அப்படின்னு பெண்மகள் அழுது கொண்டு வந்தார். அப்பதான் அவைமுதாட்டி சொல்றா, நான் கேட்ட கேள்வி உன் மனதை மிகவும் பொன்மொழியாக இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் சொல்லி அவைமுதாட்டி நடைமுறையத்தை பிறந்தார். அப்பதான் அந்த பொருளை வீட்டுக்குள்ள போய தண்ணீர் உள்ள கேட்புடைய கழித்து அவைமுதாட்டிக்கு கொடுக்கிறார். அவைமுதாட்டி வாங்கி அருந்தவதற்கு அன்னத்துவார் போது வீட்டின் சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பாதியோடு இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். யாரு? அவைமுதாட்டி. நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார் பெண்மகள். இதுதான் அப்படியே சொல்லி அந்த கூரை அருந்திவிட்டு அவைமுதாட்டி கவியை பூர்த்தி செய்கிறார். அம்பரும் சிறப்பி அறிவும் தானடியும் செம்பரு சிறப்பு கம்பனுடைய கவிக்கு அவைமுதாட்டி பெருமை சேர்ந்தது போல இந்த இடத்துல நான் பெருமை சேர்க்கலாம் இருக்கிறேன். நீங்க எழுதுறமே என்னை வந்து வாதத்துக்கு இருக்கிறீங்க சாமி, என்னை வகுப்புகளுக்காக மற்றவங்க பேச்சுக்காக போடுங்க. தலக்கணம் இல்லாத ஒரு மனிதனை சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலக்கணத்தோட தான் பிறப்பாங்க. காரணம் மனிதனுடைய உறுப்புகளே அதிக கனம் உள்ளதுன்னா தலைதான். அதனால பாருங்க ஒரு பெண்ணு பிரசவிக்கும் பொழுது ஒரு குழந்தையாகப்பட்டது அந்த கனமான தலைவாங்க அதுதான் முதல்ல வெளியில வரும். அப்ப பிறக்கும் பொழுதே மனிதனுக்கு தலைக்கணம் இருக்கிறது. தலைக்கணம் இருக்கிறது தப்பு இல்ல, தலைக்கு மேல கணம் இருந்தா தான் தப்பு. உங்களுக்கு தலைக்கு மேல இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தலைக்கணம் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா கணத்தோட பிறந்தவன் நானு. உங்களுக்கு ஒன்று கூட எங்களுக்கு ஒரு குறைச்சி. என்ன எங்களுக்கு கூட என்ன உங்களுக்கு குறைச்சி? எங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி. அதுதான் எங்களுக்கு என்ன கூட உங்களுக்கு என்ன குறைச்சி? உங்களுக்கு என்ன கூட எங்களுக்கு என்ன குறைச்சி? உங்களுக்கு ஒன்னே உங்களுக்கு கூட என்ன சொல்ல தெரியுமா? உங்களை இருக்கக்கூடிய விழா எலும்பு ஒரு எலும்பு மட்டும் உங்களுக்கு கூட ஆண்களோட உங்களுக்கு ஒரே ஒரு எலும்பு கூட. சரி. அதனால நீங்க தண்ணி ஒரு இருக்கை கூட மட்டும் இருக்க மட்டும் நிற்கணும். சரி. ஆண்களுக்கு கட்சி நிற்காது. உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு கொஞ்சம் கூட சொன்னேன். மூளை இறைவனாப்பட்ட படைக்கிற மூளையில் ஆண்களுக்கு கூட பெண்களுக்கு குறைச்சிருக்கிறேன். அப்படிதான் முதல்ல சொன்னதையா நான் ஏத்துக்கிறேன். ஒரு ஆண்மை விநாயகர் வந்து ஒரு பெண் படைக்கப்பட்டார் என்பது இப்ப சொல்லிருக்கிறது அப்படின்னா இருக்கு. ஆனா இந்த ரெண்டாவது சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். சரி, அது அந்த கதையை விட்டுருங்க. அது சொல்ல போனா நிறைய பேசிக்கலாம். பேசத்தானே வந்திருக்கோம். சரி, பேச வருங்க. நான் அந்த பண்டிகை வந்து ஞானம் படித்தேன். நாடு எந்த நாடுமா? தொண்டை நாடு. ஊர் சிற்றூர். பேரு பேர் வள்ளி. காரணம் இல்லையா? காரியம் இல்லையா? இது காரண பெயர். என்ன காரணம்?
வள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கும் பொழுது பள்ளத்தின் கொடிகளை கண்டெடுப்பதால் எனக்கு வள்ளி என்று பெயர் வச்சாங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே கண்டெடுத்தால் வள்ளி என்று பேர் சொல்றாங்க. வள்ளிக்கிழங்கு அப்ப வள்ளிக்கிழங்கு பேர் வச்சிருக்கோம் உங்களுக்கு. வள்ளிக்கிழங்கு எப்படிங்க பேர் வைப்பாங்க? வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கக்கூடிய பள்ளத்தின் கொடியில் அப்ப கிழங்கு எடுத்தாங்க. அதுக்காக வள்ளி கொடியா பேர் வைக்க முடியும்? அதான் வள்ளிக்கிழங்கு எடுத்தாங்க. வள்ளி மொழி பேர் சொல்றாங்க. யாருக்கு கிழங்கு எடுத்தாங்க? இல்ல வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே கண்டெடுத்தால் அந்த கிழங்க முன்னாடி உள்ள அந்த அழுப்பையை எடுத்துட்டு உங்களுக்கு வள்ளியோட பேர் சொல்லியிருக்காங்க. வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கு முன்னாடி அனுமதி கேட்ட உடனே பாருங்க, எங்க இப்ப அனுமதி கேட்குது என்று பார்த்த பொழுது அந்த கொடியின் அடியில பாருங்க அந்த குளத்தை அழுதுகிட்டதாகவும் என்னை எடுத்து வளர்த்ததாகவும் என் தந்தை கூறியார். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? செந்தினை கருந்தினை என்று இரு திணைகள். கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கும் செந்தினை புலக்கவரான முருகனுக்குமாக. யார் கருந்தனை தாங்க வைத்து செந்தினை முருகன் படிக்கிறீங்க? காரணம் நிறைய இருக்கு. என்ன காரணம்? காரணம் செந்தினை அவங்களுடையது குளிர்ச்சி தன்மை உடையது. சரி. கருந்தினை அவங்களுக்கு கொஞ்சம் வெப்பத்தன்மை உடையது. வெப்பத்தன்மை இருக்கு. ஆமா. அதனால வெப்பத்தன்மை தாங்க சாப்பிட்டு கொண்டு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை எது முருகன் படிக்கிறது. அப்ப குளிர்ச்சி தரக்கூடிய முருகன் வெப்பத்தன்மை இருக்காது. கண்டிப்பா. வெப்பத்து மறுபடியும் இறக்குமலை நெற்றிக்கண்ணி உதித்ததாலும் சூரபத்மனை வதம் செய்த அந்த கோவில் கடலோடு இருப்பதாலும் அவருடைய அந்த ஆக்ரோஷத்தை அவருடைய வெப்பத்தன்மையை குறைப்பதற்காக இங்க அறுவடை செய்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி தன்மையான அந்த செந்தனை அவருக்கு படைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். அப்ப முருகனுடைய தன்மை வெப்பத்தன்மை. ஆமா. அப்ப நீங்க குளிர்ச்சி போய் சாப்பிடுறீங்க, முருகன் கொடுக்குறீங்க. ஆமா. அப்போ வெப்பத்துக்கு மறுபடியும் வெப்பத்திற்கு மறுபடியும் சூடு. அப்ப சூட்டை தெரிவிக்கிறீங்க. கண்டிப்பா என்னால தெரிவிக்க முடியும். அப்ப முருகனை சூட்டை தெரிவிக்கிறீங்க. அப்படியா? சந்தேகம் வெப்பத்திற்கு மறுபடியும் சூடுங்கிறீங்க. அப்ப முருகனுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக வந்திருக்கிறா இல்ல சொல்ல முடியுமா? அப்ப இறைவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. ஏன்னா நான் தான் படைக்கணும் அவரு. எப்படி? நான் தான் படைக்கணும். படைச்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க படைகளை வைத்ததற்கு படைச்சதுக்கு அப்புறம் படையப்பா அப்படின்னு கூட ஒரு நாமம் வருவதற்கு நிறைய நேரம். நீங்க தான் முருகன் படைக்கிறீங்க. ஆமா, சரியா செய்யுங்க. படைக்க வேண்டும் என்பது எங்க அப்பாவோட வேண்டுதல். இல்லமா, சரியா செய்யுங்க. முருகன் படைக்கிறீங்க. வேலை செய்ய தர நீங்க சொல்லி தர போறீங்களா? இல்லமா, நீங்க முருகனுக்கு வந்து எத்தனை நாளைக்கு படைக்கிறீங்க? நீங்க எத்தனை நாளைக்கு படைக்கிறீங்க முருகனுக்கு? 70 நாள் சொல்லியிருக்கிறாங்க. 70 நாள் நீங்க செய்யறீங்களா? 70 நாள் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்துல நான் காவல் காக்க முடியாது. அப்ப உங்களுடைய காவல் வந்து நிறைய வந்து முடிக்கக்கூடிய தருவாயில நான் வந்திருக்கேன். ஆமா. நீ வந்து எல்லாருக்கும் தேர்வு தெரியுமா? கண்டிப்பாக. அது முருகன் படைக்கிறீங்க. ஆமா. தேர்வு தெரியுமா? எடுத்து முருகன் செய்யறீங்களா? தனித்தனியா படைக்கிறீங்களா? தேர்வு திணைவரை பிசைந்து உருண்டைகளாக்கி அப்படிதான் முருகன் படைச்சிட்டு நீங்க சாப்பிடுறீங்க. கண்டிப்பா. அப்ப அந்த காட்டுக்கு நீங்க சாப்பிடுறீங்க. முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாது. சரி. நான் வணங்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே பாருங்க படைகள் என்பதை படைத்து வைத்து மக்கள் தான் கேட்போம். அப்ப நீங்க வந்து சாப்பிடுறீங்க. கண்டிப்பா. எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி சாப்பிடுறீங்க? தேனை எப்படி சாப்பிடுறீங்க? 3 மணி. போசி, யோகி, ரோசி என்ற மூவரும் இரவில் கண் விழித்து இருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர். சரி, நீங்க வந்து தேனை எப்படி சாப்பிடுறீங்க? தேனை நான் மட்டும் இல்ல, தேனை யாரா இருந்தாலும் உள்ளங்கையில ஊட்டி நக்கி தான் சாப்பிட முடியும். ஏன்னா உணவு வகையில பழக்க வழக்கங்களே உண்ணல், பருகல், நக்கல், ஊம்பல் என சொல்லக்கூடிய இத்தனை வகையான வழிமுறைகள் மட்டும்தான் சாப்பாடை சாப்பிடணும் ஒவ்வொரு மனுஷனும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டீங்க அப்படின்னா பழனிக்கு போய் ஒரு கோடீஸ்வரனே பழனிக்கு போல பஞ்சாமர்த்தவை நக்கி தான் நீங்கணும். அது என்னைக்கு ஒரு நாள் நீங்க திரும்ப சாப்பிடுறீங்க. கண்டிப்பாக. அதனால நீங்க நக்கி சாப்பிடக்கூடாது சொல்றாங்க. அது என்ன நக்கி சாப்பிடக்கூடாது? அவன் தேடுறா நீங்க அதனால சாப்பிடக்கூடாது. அதுதானே. நானால நக்கி நீங்க எப்படி வந்தீங்களா? உங்க புராணம் தெரியுமா? நீங்க வந்த கதை தெரியுமா? நாங்கிற பேர் நக்குனதாலதான் உங்களுக்கு வந்து சரி தெரியுமா? நல்லா பேசு. நானாவது தேட நக்குனேன். நீங்க எச்சியலை நக்குனீங்க அது தெரியுமா? வேதங்கள் ஓதி இட்ட இலையை சிறு வயதில் இருக்கும் பொழுது நீங்க நக்குனதாலதான் உங்களுக்கு அந்த வேதங்களுடைய அந்த அத்தனை அனுகிரகம் கிடைத்து நாரதன் சொல்லக்கூடிய இந்த உருவமே உங்களுக்கு கிடைத்தது. இந்த பிறப்பே உங்களுக்கு கிடைச்சது அது தெரியுமா? அருமையான விஷயம். நான் சொல்றேன். நக்குனதை பத்தி நீங்க சொல்றீங்க. உங்க பாருங்க நாராயண நக்கி நாராயண தானே. நான் வந்து நீங்க வந்து தினந்தோறும் நக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரே நாள் நக்கினேன். எச்சியை தான் நக்கினேன். எச்சியை நக்கிறனால் இந்த உலகத்தில் பெற முடியாத ஒரு மந்திரத்தை பெற்று நீங்க தினந்தோறும் நக்கிட்டு இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியுங்க? ஒரு தடவை நக்கினால் தினந்தோறும் நக்கினால் அதுக்கு பெற முடியாத மந்திரம் காயத்ரி என்ற மந்திரத்தை பெற்றனா உங்களுக்கு என்ன நீங்க தினந்தோறும் நக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நக்கிற? நான் நக்கல் சொல்ல உங்களுக்கு கோபத்தை சொல்லுங்க. நக்கிதாங்க சாப்பிடணும். அதான் சொல்லுங்க. அதற்கு முடியா நீங்க சம்பந்தமா இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். தேவையான சொல்லக்கூடியதை எப்படி பரவணும்? எனக்கு தெரியாது. நான் வேதவாசி. வேதவாசி. நான் காற்றை சுவாசிப்பேன்.
வள்ளிநாயகமும் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும், நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும். நான் வேதாவாசி, நான் இப்பதான் முதல் முறையாக உங்களை சந்திக்கிறேன். ஏழை எப்படி சாப்பிடுங்க கேட்டா நீங்க சாமி நான் அன்னைக்குதான் சாப்பிடும்போது உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகள் இனிமேல வரும் பொழுது ஒரு குவளையில தேனை வேணா கொண்டுகிட்டு வாங்க. எப்படி சாப்பிடுற செய்முறை விளக்கமாக வேணா செஞ்சு நீங்களே செஞ்சு காட்டுங்க. ரொம்ப எதிர்பார்த்து நீங்க செஞ்சு காட்டுங்க, நான் ரெடியா இருக்கேன். இல்ல அதான் நான் சொல்றேன். அப்படியா? அப்ப நீங்க சொன்னவங்க நானுக்கு பாவம் எதுவும் தெரியாது. இடம்பொருள் ஏவம் இருக்கா? நீங்க எந்த இடத்துல நான் பேசுறேன், எந்த இடத்துல நீங்க பேசுறீங்க, எந்த இடத்துல எந்த பேசுறேன், எந்த இடத்துல எது பேசுறேன். அப்ப காவல் பாக்குறீங்க, எந்த காவல் பாக்குறீங்க. வரவேற்று என்ன வேணும்? வர்ற இடத்துக்கு தண்ணி வேணும். இருந்த வீட்டுக்கு இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும். சரி வரலாம். வரணுக்கு யாம தண்ணி வரும். இந்த இடத்துல தண்ணி விடுவாங்க. இந்த இடத்துக்கு தண்ணி விட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரச்சனை? ஆக இந்த இடத்துல உங்களை விவசாயம் பண்ணணும். இந்த இடத்துல விவசாயம் பண்ணா 4 பக்கம் மரப்புகளை தேக்கி அந்த இடத்துல நீரை பாய்ச்சணும். நீரை பாய்ச்ச பிறகு உழுதணும். உழுத பிறகு விதைக்கணும். விதைச்ச பிறகு அது பருவ செய்ய வைக்கணும். அப்படி தண்ணிகள் பாய்ச்சி பயிர்கள் தெரியாத போது தண்ணி விடலாம் என்னாங்க? என்ன அந்த தண்ணி விட ஆம்பளை கேட்கிறேன். இடம் வந்து தண்ணி பாய்ச்சலாம் என்ன ஆகும்? காஞ்சி வச்சா என்ன ஆகும்? அதை விட்டா காஞ்சி வச்சா எங்கேயாவது வெடிப்பூர் உண்டாகாதா? வெடிப்பூர் உண்டாயிடும். அப்ப மீண்டும் மனிதன் தண்ணியா பாய்ச்சலாம். அது நீங்க மேல வந்துதான் வரீங்க. நீங்க நித்யானந்த ஆசிரமத்துல இருந்து வரவே இல்லை. எனக்கு மக மாதிரி இல்ல தெரியாம நான் ஒரு அப்பா. மக மாதிரிங்கிற ஆளை பார்த்தா நான் நம்ப மாட்டேங்கிறேன். அப்ப இருந்த வீட்டுக்கு வெளிச்சம். இல்ல இவர் ஒரு மாதிரியாத இருந்த வீட்டுக்கு வெளிச்சம். யார் இந்த வீட்டுக்கு வெளிச்சம்? வெளிச்சம் வளர்ந்தது கிடையாதா? யாரும் வளர்ந்தது கிடையாதா? 60 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாம வளர்ந்துருக்காங்க. ஏன் வெளிச்சம் இல்லாம வாழ முடியாது யாராலையும். இன்றைக்கு நவநாகரிகமாக இன்னைக்கு எல்லாம் ஒரு மனிதனுடைய அரிய விஞ்ஞான கண்டுபிடிகளாக இன்னைக்கு மின்சார விளக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றைய காலத்திலும் கூட தீப்பொறிகளை உண்டாக்கி தீயை மூட்டி வாழ்ந்தார்கள். நிச்சயமாக அங்கே இருளுக்கு ஒளி தேவைப்பட்டது. காவல் ஒளி பாக்குறீங்க. இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. காவல் பாக்குறீங்க. எப்படி காவல் பாக்குறீங்க? காவல் பறவை வந்து இன்று வந்து பறவைகளை ஆர்வம்சம் என்று ஓட்டிக் கொண்டிருக்கிறது. ஓ பறவை விட்டு பறவை வீட்டை பார்த்து நீங்க பறவை ஆவல் சொல்லிட்டு பாருங்க. அப்ப நீங்க மேல காவல் இருக்கிறீங்க, கீழே பாக்குறீங்க. நான் தான் வேலை பாக்குறேன்ல. அப்ப கீழே பாக்குறீங்க. நான் ஏன் கவலைத்தானே நீங்க கேக்குறீங்க? இல்லம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீங்க மேல பாக்குறீங்க, கீழே யாரு பாக்குறீங்க? நீங்க வந்தீங்களே என்னைய மேல வந்தீங்களா கீழே வந்தீங்களா? கீழே இல்லாம மேலே இல்லாம மணிக்கு மையம் பக்கம் பார்த்தேன். எப்படி நான் வருகிற பக்கத்துல ஆரோக்கியம் பார்த்தாரு போது நீங்க வரும்போதே என்னை புள்ளோட்டீங்க. இல்லம்மா அப்புறம் என்னை மேலே இல்லாம கீழே இல்லாம இல்ல நடுவுல நீங்க பறவை விட்டு பறவை எடுத்து காவல் போது கீழே யாரு பாக்குறீங்க கேட்டேன். ஓ பிரமணிக்கு வழிநாயகம் கோபுரம் கோபம் இல்ல சாமி, நான் என்னுடைய பேச்சு அப்படிதான். அப்படியா? ஆமா நீங்க சொல்றீங்க மேலையும் இல்லாம கீழே இல்லாம நடுவுல பார்த்தே அப்படிங்கிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது என்னை பார்த்த சாமிக்கு கீழே யாரு பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் முதல்ல பார்த்து பேசிக்கிறேன். அப்ப பொம்பளை பிள்ளை என்னைய மட்டும் பார்த்துக்கிட்டே வந்துருக்கீங்க. ஆமா. அப்ப ஆம்பளை பிள்ளை உங்க கண்ணுக்கு தெரியல. ஆவலம் தென்புறம் தானே. ஆம்பளையா இருந்தாவா? ஆம்பளையா இருந்தாவா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தை கிடையாது. ஆவலம் யாருடைய பொருள்? முருகன் நாம பொருள். முருகன் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானே. ஆம்பளையா இருந்தாவா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன ஆம்பளையா இருந்தா வாங்குறது? அதனுடைய ஆம்பளை பொம்பளை தானே. ஆழலம் சோ என்று சொன்னால் சரவண பவம் இடத்துல கூடிய பிரணவ பொருள் மந்திரத்தை நாமத்தை சொல்லாதீங்க. சரி உங்க கதையே நான் வரேன். சரி நான் முருகனை தானே கூப்பிட்டேன். முருகனை கூப்பிட்டீங்க. நீங்க ஏன் வந்தீங்க? அது இல்லம்மா, இப்ப வேலை வந்து பணம் வைக்கிறீங்க. நீங்க ஒரு கீழே யாரும் வாங்க மாதிரி கோயில்களை பார்ப்பாங்க. அப்ப வேலை வரும்போது கீழே ஏதாவது போயிடும். அப்ப உங்களுடைய நீங்கதான் பாதுகாப்பா என் அண்ணன் தோழி காவல் வாங்குறாங்க இல்லையா? அப்ப அண்ணன் கீழே வைக்கிறாங்க. முதல் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல். என் வாயை பேச சொல்றீங்க. அப்ப நான் பேசலாம் சண்டை போடுறீங்க. அப்ப உங்க அண்ணன் கீழே வைக்கிறாரு. உங்க அண்ணன் கீழே வைக்கிறாரு. எங்க அண்ணன் கீழே வைக்கிறாரு. ஆமா என்ன நீங்க மேல வாங்குறீங்க. ஆமா பரவாயில்ல. எங்க அண்ணன் நிலத்தை பார்க்கிறார், நான் வானத்தை நீங்க பார்க்கிறேன். வானத்தை பாக்குறீங்க. நடுவுல ஒரு ஆள் இருக்குது. பருவங்கள் எத்தனை? பருவங்கள் 7 வகையான நீங்க பருவங்கள். அடித்திருப்பது மங்கை பருவம், பருவங்களுடைய வயது கணக்கு பேதை, பெருமை, மங்கை, மடதை, அறிவு, தெளிவு, பேரக்கூடிய 7 பருவங்கள் நம்ம மங்கை பருவம். முன்னே பருவம். ஆமா. பருவம் வந்து 3வது பருவம். ஆமா. பருவத்துடைய வயது கணக்கு என்னமா? 12 வயது முடிந்து 13 வயது ஆரம்பம் வள்ளியாகி எனக்கு. 12 வயது நிரம்பி 13 இடைப்பட்ட மாசம் எத்தனை? 12 வயது நிரம்பி 13வது மாதம் மாசம் இருக்கும்போது 6 மாசம். பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியாது, பார்க்கத்தான் தெரியும். நீங்க கோபுராஜி வகையில நான் கோபமே படலையே, கேட்டதுக்கு நான் பதில் தான். ஆமா பார்க்க தெரியும். பார்த்ததும் தெரியாது. இப்ப பார்வை சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரியா பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா தெரியும். தப்பா தான் கேக்குறீங்க. நீங்க எல்லாமே தவறுதலா பாத்தீங்கன்னா தவறுதலா தான் தெரியும். ஆக 12 வயது நிரம்பி 13 இடைப்பட்ட மாசம். நீங்க கூட பேசிருக்கிற நீங்க நல்லா பேசுறீங்க. சரி
அருமையா பேசுறீங்க. சரி. எதை தொட்டாலும் திருப்பி பேசுறீங்க. சரி. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் உங்கள்ட்ட. கேட்கணும்னு வந்திருக்கீங்க, கேளுங்க. ஆனா நீங்க கேட்டா மட்டும் நான் விட போறது இல்ல. அருமையா இருக்கு. ஏன்னா திரும்பிட்டு நானும் கேட்பேன். நீங்க நான் பார்த்த வழியில நீங்க ஒரு வித்தியாசமா அடக்கம் அவரோட ஒழிக்கும் அடங்காமி ஆரோக்கியம் ஒழிக்கும். சரி. அடக்கத்தோட நிக்கிறீங்க. ஆனா ஆரம்பத்துல ஒரு மனக்காம பேசுறீங்க. அதனால பரவாயில்ல, நம்ம உள்ளதானே நம்ம தானே பார்த்து நீங்க அனுப்பிச்சு தான் அப்பா மாதிரி ஆமா, இருக்கீங்க. நம்ம பார்த்து வளர்க்கறதா நம்ம சேர்த்து செய்யறதை உங்களுக்கு நான் ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் இருக்கும். நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கிறீங்க. ஆக நீங்க ஏதோ நீங்க தவறா நினைக்கிறீங்க. இப்பதான் முதல்ல சந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. நிறைய வருஷம் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை. இங்க பாருங்க, எனக்கு செய்யறதுக்கெல்லாம் வீட்டுல ஆள் தான் இருக்கிறாங்க. செய்யணும்னாக்கா நீங்க ஏதோ வேற எனக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு எனக்கு வீட்டுல ஆள் இருக்கிறாங்க. முதல்ல உங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒண்ணுமே இல்லாத நீங்க ஆளு. ஆளை பத்தி எவ்வளவு உங்களால தெரியுமா? என்ன செய்ய முடியும் நீங்க செய்றீங்க. சரி, நீங்க ஆளை பத்தி இடம் போறீங்க. அவை மூதாட்டி எவ்வளவு பெரிய ஆளு? அவை மூதாட்டி எவ்வளவு பெரிய ஆளு? தமிழ் கடவுள் முதல் பெருமாடி கேட்கிறான் அந்த வழி. தமிழுக்கு உகந்தவன். அப்படிப்பட்ட அவை மூதாட்டியே ஒரு கோடி வார்த்தை தெரியுமா? ஆ? வித்தியாசத்துக்கு போனாலே அப்பேற்பட்ட அவை மூதாட்டியே ஒரு கோடி வார்த்தை மாறி இருக்கிறவங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? உண்மையிலே நாரதன் தான். நிச்சயமாக இல்ல, உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வசனம் சரியில்லாம இருக்கு. எப்படி பேசுறானா? அப்பே மூதாட்டியே சோழி பார்த்தாருன்னா என்ன சொல்லி? சோதிச்சு பார்த்தேன். சோதிச்சு பார்த்தாரு அப்படி சொல்லுங்க. ஆமா, சோழி அப்ப பார்த்தாருன்னா எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் ஒண்ணுதான். நீ பெரியாரா நான் பெரியாப்பா அவை மூதாட்டியை சோதிச்சு பார்த்தாங்க. எனக்கு அப்ப சந்தேகம். அவை முதல் தோத்தனா போனா ஒரு சின்ன பையன் தோத்துருக்காரு. கரிந்தலை கட்டிக்க நானா போனாலும் இந்த தந்து நானும் பெருந்தலை காண வைக்கின்ற நாளைக்கு நான் ஒரு ஈரே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து சொன்னா நீங்க தான் முதல்ல சொன்னீங்களா, யாருக்கும் யாரும் பெரிய ஆளு கிடையாது. அதுக்கடுத்து இறைவனாக இருந்தாலுமே ஒரு இடத்துல அவரும் கூட வாழ்ந்து இறங்கித்தான் ஆனா போகணும். உங்களை கொஞ்சம் தட்டிதான் வைக்கணும். எப்படி? எங்கிலத்தை கொஞ்சம் தட்டிதான் வைக்கணும். உங்களெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா பொம்பளையோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிடையவே கிடையாது. அப்ப நீங்களே எதுவும் இல்லாதவர். ஆஹா. ஆ? உங்களால பொம்பளை நீங்க தட்டணும் நினைச்சீங்கன்னு அப்ப வச்சுக்கோங்களேன். சரி முடிஞ்சிருச்சு. கருங்காலி கட்டி உங்க கட்டிய போய் பட்டேன். இந்த அம்மாவுக்கு எப்பயாவது நீங்க அசிங்கப்படுத்திருக்கு கம்பெனி உட்கார்ந்துறீங்க. அசிங்கப்படுத்தி இந்த அம்மா போறாங்க. உலகமான நடந்துட்டு இருக்கு. இதுமாதிரி மதிய அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மாவே சொல்றான், சரி உங்களை கூட ஆகியா ஒரு இடம் இல்லையா அவங்க கேட்க முடியாது. நம்ம உடனே கட்டிய காணுண்டே வந்து என் கடிவு வருகிறது. நான் வந்து போகும் எழுதுறது ஊழல் கடந்து இருக்க அந்த அந்த காவேரி சூழலா இருந்திருக்கு எங்கடா எவ்வளவு மண்டக்கிழமை ஊரடி அதுக்கு தான் போட்டேன். நாகேரி வந்தரை நடுவுரை ஊரடி பூராம ஊரடி அது என்ன கேட்டேன். விடுவான ஆம்பளை என்னதான் கொட்ட முடியா பொருளிய போது சேவல் பூனாதைய பொருளுடைய நீ பேசலாம் பேசலாம். அதுக்கும் பேசல. நானும் போடா வளனா நல்லா இருக்குமா, காரணமே இது பொய்யடா, காட்டெடுத்து வெறும் பையடா, நான் நல்லாவா இருக்கும். நான் அந்த மாதிரி வள்ளி அல்ல. நான் உங்களுடைய தன்மையை மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் நிமித்தமாக நான் பேசுகிறேன். வள்ளிநாயகம் நீங்க பேசணும். வள்ளிநாயகம் நீங்க பேசணும். விவேகசிக்காமல உங்களை மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணு போட்டேன். துப்புர சிவந்த வாரியோடு பஞ்சனியின் மீது ஒப்புற கணவர்கள் ஓரியை செய்யும் போது கற்பக சேர்ந்த மாதவன் கணத்தன முரட்டை வைத்து முப்புற குற்றது தன் கையால் தலைவந்தான். அதுவும் போறான் எழுத வராதான். விவேகசிக்காமையில என்ன இருக்கிறான்? துப்புர சிவந்த வாரியோடு ஒரு புருஷனும் கொண்டாட்டியும் முதல் முறையாக திருமணமாகி துப்புர சிவந்த வாரியோடு பரிசுத்தமான இதழோடு பஞ்சனி மீது அமர்ந்து படிக்கரைவது மீது அமர்ந்து ஒப்புற கணவரோடு உண்மையான கணவரோடு ஓர் வீடுகள் செய்யும் போது கற்பக சேர்ந்த மாதம் கணதன்னம் வருவதைத்து முப்புற குற்றது தன் கையால் தலைவாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆண்மகளுக்கும் பெண்மகளுக்கும் திருமணமாகி அந்த இரவு இல்ல வாழ்க்கிற போது பெண்மகளுடைய கையாளப்பட்டவர் ஆண்மகளை தன்னை அறியாமல் தலைவர்த்தார். இது இயற்கை இறைவனுடைய படைப்போது. இதெல்லாம் நிறைய பேசிக்கிறோம். நல்லா தான் சொல்றீங்க. ஆனா 13 வயசு நிரம்பினாலும் கூட வயதுக்கு வராத கூட வயதுக்கு வர வச்சு தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய முனிவர்கள் நீங்க. உங்களுடைய எங்களுக்கு நல்லாவே தெரியும். கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. கேட்டா மகாபாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மச்சக்கல்லியை சொல்லக்கூடிய பெண்ணை நீங்க பூப்படைய செய்து அவளோடு இல்லறம் வந்து அவங்க ஒரு குழந்தையை உருவாக்குற கதையெல்லாம் சொல்லுவீங்க. உங்களை நம்பி இப்படி பக்கத்துல நின்றுட்டு வச்சுக்கோங்களேன். பல பொருள் பேசி வச்சுங்க. பேசினா வாய்க்கு கேடு, வருஷத்துக்கு ஒரு குழந்தை இருந்தா உடம்புக்கு கேடு. உடம்பு கேட்கல. சரி, அது புரிஞ்சுக்கிறோம். நீங்க என்ன நானும் இப்படி பேசுறீங்க. நீங்க கேள்வி எனக்கு சொல்லணும். உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க கோச்சிக்க கூடாது. நீங்க வழிநாயகம் பெரியார், அதனால உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. எங்க பக்கத்துல தான் பார்த்து பேசுவாங்க. ஆமா, என்னதான் முனிவராக இருந்தா நீங்க ஒரு ஆண்மகன், என்னதான் அப்பாவா இருந்தாலும் கூட குழந்தை பருவத்துலதான் வந்து தொட்டு முத்தம் கொடுக்க முடியும். அதே குமரியான உடனே குழந்தை முத்தம் கொடுக்க முடியுமா? நிறைய பேரு அந்த இடத்துல போல அப்பா இல்ல, நீங்க அப்பா மாதிரி தான். அதனால இந்த இடம் போதும். சார், நான் அதுல இருந்து போறேன். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. அம்மா, இந்த விழுவித்தை பெரியவர் யாருமா? விழுவித்தை பெரியார் யாருங்க? விழுவித்தையில் இப்ப வீரன் யாருன்னா அர்ஜுனன் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தபடியாக
என்ன தெரியும்? ஏகனாக கூறிய குருதட்சணையாக துரோணாச்சாரியர் மானசீக குருவாக மனதில் நினைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வில்வித்தையை கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட உடனே பாருங்க, ஒரு நாள் காட்டு பகுதிக்கு செல்லும் பொழுது அங்க நாய் ஒன்று குறைப்பதை பார்த்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய அந்த வில்லை அம்மை எடுத்து பின்புறமாக அந்த வில்லை எடுத்து அம்மை எய்யும் பொழுது அந்த நாயினுடைய அந்த வாய் மூலமாக அந்த அம்பு போய் விழுந்துருச்சு. இதை பார்த்து அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் நடைமுறையாவே சொல்றேன். அப்ப கோபம் வந்தவங்க அர்ஜுனன் என்ன பண்றா, வேகமா போய் அங்க துரோணரை பார்த்து எல்லா வில்வித்தையும் கற்றுக் கொடுத்தீங்க, இந்த வில்வித்தை எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஆனா காட்டில் வாழக்கூடிய சாதாரண வேடுவன் ஏகலைவன் ஆகக்கூடிய அவன் அற்புதமாக இந்த வில்வித்தையை கத்துக்க அப்படின்னா அவனுக்கு புரிய அப்படின்னு கேட்கும் பொழுது துரோணாச்சாரியார் சொல்றாரு, சத்தியமாக நான் சத்திரிய வம்சத்தை தவிர வேற யாருக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நானு உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிறேன் நானு அப்படிங்கிற விதமாக அவர் நேரடியாக போய் ஏகலைவன் போய் கேட்கிறாரு, பா தம்பி உங்களை இல்ல கதையில இந்த விழுத்தையை கத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்ட பொழுது பாருங்க அவர் சொல்ற, சத்தியமாக தாங்கள் தான் எனக்கு குரு, தங்களை என்று வேறு ஒருவர் எனக்கு குரு கிடையாதுன்னு சொல்லுவது. அப்பதான் துரோணர் சொல்றாரு, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கவே கிடையாது, நீ பொய் சொல்றேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இதோ இந்த உருவச்சிலையை பாருங்க, மானசீகமாக ஒரு உருவத்தை வடிவம் செய்து இந்த சிலையின் மீது வைத்து பாசம் கொண்டு பக்தி கொண்டு தூரத்தில் இருந்தவாறே தன்னுடைய வில்வித்தையை கற்றுக்கொண்டேன்னு சொல்றான். அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. பரவாயில்ல, தூரத்துல இருந்தே தன்னுடைய வில்வித்தையை கற்றுக்கிட்டான். அந்த சிலையிலே ஒரு நாயாகப்பட்டது சிறுநீர் கழிக்கவே நான் அந்த நாய்க்கு அந்த வில்வித்தையின் மூலமாக நான் அந்த நாயுடைய வாயை கட்டி போட்டேன்னு அவன் சொல்றான். அப்பதான் சொல்றான் துரோணரு, குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை. எப்படி குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அதே மாதிரி ஒரு குருவிடம் வந்து ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரு தட்சணை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீ தெரியாதனமா திருட்டுத்தனமா நீ கத்துக்கிட்ட, ஆனா குரு தட்சணை என்பது கொடுத்தாகணும். அப்படின்னா எனக்கு குரு தட்சணை என்ன கொடுப்பது எதிராக அப்படி குரு தட்சணை என்ன கொடுப்பது கேட்கும் போதுதான் பாருங்க, சற்றும் பாராமல் அங்கே தன் உயிரை வேண்டாம் கொடுக்க என்று சொல்ல. அப்பதான் துரோணர் சொன்னாரா, எனக்கு உயிர் தேவையில்லை, உயிரை விட முக்கியமான ஒன்று எனக்கு வேணும்னு சொன்னாராம். அப்பதான் எதுவாக இருந்தாலும் கேட்க கொடுக்கிறேன் என்று அங்கே ஏகலைவன் சொல்ல, உன்னுடைய கட்ட விரலை எனக்கு வெட்டி கொடுப்பாய் என்று கேட்டார். அப்படி கட்ட விரலை வெட்டி கொடுப்பாய் என்று கேட்க, ஒரு மனிதனுக்கு இந்த 5 விரல்களே பலமான ஒரு விரல் என்னன்னா இந்த கட்ட விரல் ஆகக்கூடிய, அதனை வேடுவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த கட்ட விரல். அந்த அம்மை யானை எரியும் பொழுது அவனுக்கு வருவாக இருக்கக்கூடிய இந்த கட்ட விரல். கேட்ட மாத்திரத்திலே ஒரு சிலரும் யோசிக்க கிடையாது, அவன் கட்ட விரல் வெட்டி கொடுக்குறான். அப்ப ஏகலைவனாக கூடியவன் அங்கே குருதட்சணையாக கொடுத்தது கட்ட விரல். இது எல்லாரும் தெரிஞ்சது. அது எங்கே இருக்கு? பேசுனதெல்லாம் சரிங்க. கொடுத்த பரிசாக கொடுக்கப்பட்ட பொருள் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? என் மாப்பிள்ள பேசுறேன், அவன்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஏகலைவன் கட்ட விரல் வெட்டி கொடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கட்ட விரல் எதிர்த்து அவன் நேரத்தை கொடுத்து போனாரு. ஏங்க இருக்குங்க நீங்க விட அவர் கேட்டுக்காரு, நான் இதுவரைக்கும் தகையில இந்த விஷயம் வந்து தகையில கேட்டுக்காரு, வெறும் தெரியும் தெரியாது. தெரியாது சொன்னா என்ன தெரியுங்க, தெரியும் சொன்னா தெரியாது சொன்னா என்ன தெரியுங்க, தெரியும் சொன்னா என்ன தெரியாது சொல்ற அந்த ஏறி எது வந்தீங்க, டோர் எது வந்தீங்க, இந்த கேட்கல நீங்க கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணி வந்துட்டீங்களா, நான் வண்டிருக்கணும். இங்க அனுப்பிச்சுக்கணும் கிடையாது, வண்டி இருக்கணும். வண்டி வந்தாதான் இங்க நாடகமே. ஏன் கட்டணம் எங்க நான் சொல்றேன், சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்
காட்டுறேன் அப்படின்னா அப்ப யாரை காட்டுறாங்கன்னு காமிங்க. யார சொல்றீங்க? கிருஷ்ண பரமாத்மா அங்கே யாரை காட்டு சொல்றாரு அப்படின்னா துரோணரை காட்டி சொல்றாரு. கதையில சொல்றீங்க? கதையில சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இந்த நாடகத்துக்கே சூழ்ச்சி பண்றீங்கன்னா ஏற்கனவே உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை சொட்டே ஓட்டக்கூடியவர்கள் இந்த ஏற்கனவே எப்படி அதாவது அந்த துரோணர்கிட்ட எப்படியாவது அந்த கட்டவங்க வாங்கணும் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா ஒரு ஏழை அந்தனராக வேடம் விட்டு எப்படி ஏழை அந்தனராக பிராமணராக வேடம் விட்டு அங்கே குருச்சேத்திரம் போல் நடக்கும் இடத்திற்கு சென்று அங்கே துரோணரை போய் யாசனம் கேட்கிறார். ஐயா ஐயா என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சிருந்தேன், ஏதாவது ஒரு நாள் கொடுத்து உதவ சொல்லுவது. அப்பதான் துரோணர் சொல்ல நான் இருக்கிறதே குருச்சேத்திரம் போல இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமே இங்க பொண்ணு பொருள் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி தன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த மாலையை சிறிதும் யோசிக்காம என்ன நான் கேட்டவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள கட்டவங்க இருக்குது என்பதை மறந்த அந்த துரோணர் என்ன பண்ண அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுத்தாரு. கிருஷ்ண பரமாத்மா என்ன நினைச்சாரு அப்படின்னா வெள்ளிக்கையை சிறந்தவன் ஏழையவன் ஒரு வேடவனாக இருக்கிற பக்தன் தன்னால் தான் அவருடைய இந்த கட்டை வரல் இழக்கப்பட்டது என்று சொல்லி இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஏகனுடைய அந்த பெயரும் அவனுடைய அந்த பக்தியும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இன்று வரைக்கும் இன்னும் ஏகனுடைய கட்டளை இந்த உலகத்துல தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய புல்லாங்குடைய அந்த கட்டை வரலை வைத்து அடைத்தான் கிருஷ்ண பரமாத்மா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா புல்லாங்குழலை நன்றாக உற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழ்ப்பகுதியாக இருந்த கட்டை வரல் வடிவமாகத்தான் இருக்கும். இதான் உண்மை. அப்ப ஏனோட கட்டளை எதற்கு? கிருஷ்ண பரமாத்மாவுடைய புல்லாங்குழலில் அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் புல்லாங்குழல் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கட்டைகளாகப்பட்டது ஏகனுடைய கட்டளை வடிவமாக இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு இங்கதான் இருக்குது. உண்மையெல்லாம் ஏற்றுக்கணும். அருமையான விளக்கம், சரியான விளக்கம். நான் என்னமோ நினைச்சேன் நீங்க வந்தவங்க என்னதான் நினைக்கிறீங்க? அருமையான விளக்கம். நான் உண்மையை ரெண்டு இடத்துல கேட்டிருக்கிற மாதிரி யாரும் இவ்வளவு விளக்கா தெளிவாக யாரும் சொல்லவில்லை. நீங்க சொல்லியிருக்கீங்க. வேற என்ன வேணுமோ நீங்க கேளுங்க. நான் தெரிஞ்ச கட்டது கைமடல கட்டாதது உலகம் எந்த விருப்பத்தையும் போற இந்த புலமை இந்த கலைவழி கல்வியை போதித்து கொண்டிருக்கிறார். என்ன கட்டாம பத்தி சொல்றீங்க? கண்டிப்பா அவங்க ரொம்ப பெரிய கேள்வியா கேட்கப்படுது. எனக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், உங்களை போல ஒரு முனிவர் முனிவர் சரி முனிவரை வந்து எடுத்தவங்க போவாங்க. சரி ஆனா போகவே பரவாயில்ல, ஒரு முனிவர் நீங்க ஒருத்தரா இருக்கீங்க. எவ்வளவு நாட்டிலும் தாங்க பரவாயில்ல. இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முனிவராக கூட தன் மனைவிக்கு யாருக்கு அப்ப இந்த இடத்துல தன் மனைவிக்கே சாமத்தை கொடுத்தால் ஒரு முனிவராக முடியும். ஏன் கொடுத்தான்? எதுக்காக? திருப்பி சொல்லுங்க. சாமம் கொடுப்பது ஒரு மாதிரி முனிவருக்கு ஒரு வழக்கமாக முடியாது. சரி போகவே வரலாம். நானும் முனிவர் கூட நீங்க ஒருத்தர் சாமம் கொடுத்துருக்கீங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தன் சொந்த மனைவிக்கே சாபம் கொடுத்தான் ஒரு முனிவராக முடியும். அந்த முனிவர் யாரு? எதுக்காக தன் மனைவிக்கு சாபத்தை கொடுத்தான்? தெரிஞ்சதை சொல்றேன். தெரிஞ்சதை சொல்றேன். சரியா இருந்தா நான் ஏன் மறுத்து பேசுறேன்? சரியா இருந்தா நீங்க ஏத்துக்கிறேன். சரியில்லைன்னா நான் மறுத்து தான் பேசுறேன். சரி இல்லைன்னா சாமி நீங்க சொல்றது தவறா சொல்லுங்க. அடுத்த பக்கத்துல ஏதாவது இருக்கிறது போட்டி பார்ப்போம். என்னங்கய்யா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருன்னா கௌதம மகரிஷி மனைவி அகலிகை. கௌதம மகரிஷி ஆகப்பட்டவன் திருமணமே ஆகாதவன், பெண் முகம் இல்லாதவன். இப்படி நாரதாகப்பட்டவன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சொல்லிய போது ஒரு நாள் அடியை நாரதாகப்பட்டவன் கௌதம மகரிஷி செல்றேன். அப்படி கௌதம மகரிஷி பார்க்கிறேன். பார்த்துட்டு ஐயா வரலாற்று போயிட்டேன். அதற்கு அடுத்தபடியாக இந்திரனை பார்க்கிறேன். இந்திரன் ஐயா நாரதே என்ன போய் வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயத்தோட இருக்கீங்க என்னன்னு கேட்கிறேன். அப்பதான் ஒண்ணுமில்லையா, செல்லுகின்ற வழியிலே உன்னுடைய ஞாபகம் வந்து விட்டது, உன்னை பார்த்துட்டு போறான்னு போறேன். இல்லையா நீ சும்மா வர மாட்டேன், ஏதோ விஷயத்தோட வந்திருக்க அப்படி ஒரே ஒரு கதை சொல்லுறேன். அப்போது அப்பதான் சொன்னேன், அடியனாகப்பட்டவன் நாரதன் திருமணம் வேறானவன், பெண்முகம் இல்லாதவன், அழகிய பெண்மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி யார் விட்டு இந்திரன் சொல்லி நான் மட்டும் போயிட்டேன். நான் சொன்ன நாள் வந்து இந்திரனாகப்பட்டவன் நான் யாருன்னு சொன்னேன், அவருடைய அழகை கனவு இழந்து கொண்டிருக்கிறார். ஆனா கௌதம சாஸ்திரம் என்ன செய்யறான், தினந்தோறும் அதிகாலையில் இருந்து கங்கைக்கு சென்று நீராடி வருவது வழக்கம் வைத்திருந்தார். இந்த தமிழத்தை பயன்படுத்தி இந்திரனாகப்பட்டவன் கௌதம மகரிஷி மனைவி அகலிகை இருக்கக்கூடிய மீது சேவனாக
மாறி கூவுகிறான். எதிராகப்பட்டவன் ஆகா பொழுது விழிந்தது என்று எண்ணி கங்கைக்கு சென்று விட்டான். இந்த தருணத்தை பயன்படுத்தி எதிராகப்பட்டவன் கௌதமரிசி உருவத்தை மாற்றி அகழி இருக்கக்கூடியது கதவை தட்டுகிறான். அப்ப உள்ளது யாரு? கௌதமரிசி மனைவி அகழியை. அவன் நினைக்கிறான், என்ன நம்ம புரிசை இப்பதானே போனாரு, அதுக்கு திரும்பி வந்துட்டாரு என்று எண்ணி அச்சத்தோட கதவு திறந்து பார்த்தால் வெளிவந்தது யாரு? இந்திரனாகப்பட்டவன் கௌதமரிசி உருவத்தை மாற்றி இருக்கிறான். இரண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு இருக்கிறாங்க. கௌதமரிசி ஆப்பட்டன் கங்கைக்கு செல்கிறான். பொழுது விடியவில்லை. ஏதோ வீட்டில் நிபந்தனை நடந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறான். கொண்டாட்டி நினைக்கிறார், நம்ம புரிஞ்சுட்டா உள்ள இருக்கிறாங்க, வெளியே யாரு கதவை தட்டுறது என்று எண்ணி அச்சத்தோடு கதவை திறந்து பார்க்கிறார். வெளியே இருந்தது யாரு? உண்மையான கணவனாகப்பட்டவன் கௌதமரிசி. உள்ளே இருந்தது இந்திரனாகப்பட்டவன் மறைமுகமாக இருந்தான். உடனே இந்திரனாகப்பட்டவன் கூலியாக மாறி ஒரு தடாகத்தில் மூழ்கி மறைந்து விட்டான். உடனே கொண்டாட்டிய பார்க்கிறார். புரிஞ்சாங்க, கொஞ்சம் விட்டு வைக்கலாமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை விட்டு வச்ச அந்த உலகம் தாங்குமா? நீதான் ஒரு பொம்பளையா? நீதான் ஒரு பொம்பளையா? நீதான் ஒரு பொம்பளையா அப்படின்னு வேலை யாரு? அதை தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறேன். எப்படி நீனா ஒரு பொம்பளையாடி உன்னையெல்லாம் விட்டு வைக்கலாமா? விட்டு வச்ச அந்த உலகம் தாங்குமா? அப்ப சொல்லி அப்பதான் பாக்குற புதுசாக கொண்டாடிய கட்டிய கணவனுக்கு மாற்றாவுக்கு வித்தியாசத்தை கல்லாய் சுரணையத்தில் இருந்தாயே, நீ கல்லாய் பிறப்படைக்கு சாப்பிட கொண்டாடி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை, என்னை மச்சிருந்து கால விடுகிற கேட்கிற பூசைக்காரன் இவன் நம்ம கொண்டாடியாச்சு. இப்ப நம்ம கொண்டாடியாச்சு. சிரிப்பு வருது. கல்லாயிச்சு பாருங்க. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சொல்லி கொடுங்க. அந்த மதுரை குடுங்க. இப்ப நம்ம கொண்டாடியாச்சு. கதையில சொல்ற நீங்க போகக்கூடாது வழியாயிரும். நானும் தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஆக நான் ரொம்ப அப்பதான் சொல்றேன் கௌதமரிசி ஆப்பட்டன் கொடுத்தவன் கொடுத்ததான் இந்த உலகத்தில் கையலாக இருக்கின்ற போது ராமனுடைய பாதம் உன் மீது விழுகின்ற போது மீண்டும் வெங்காய பண்பை ஒரு சூத்திரம் கொடுத்தான். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இந்த அழகு கேட்ட, அறிவு கேட்ட, திறமை கேட்ட, கருத்து கேட்ட செஞ்சவன் செய்யுமா, செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்துட்டாங்க அப்ப பாக்கணும். அண்ணே எனக்கு சண்டை போட ரொம்ப நீங்க ஆவலை தூண்டுறீங்க. சண்டை ரொம்ப தூண்டாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல இல்ல, கௌதமா முனிவர் வந்து எப்படி வரணும்? திருட்டு பையன், முட்டா பையன், கூட கட்டவே அப்புறம் பேசுனா நான் பேசுவேன். நீங்க எது பேசுறாங்க கதையில கதையில ஒரு முனிவராக இருந்தா தன் மனைவி எப்படி வந்து பார்க்கணும்? வாழ்ந்த மனைவியை தெரிய வேண்டாமா? அப்புறம் என்ன குடும்பம் நடத்துற? நீ முனிவன் தானே? உனக்கு தான் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாது எல்லாமே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு முனிவர் நடத்துற? இல்ல தெரியாம கேட்கிறேன் நான். நீ செஞ்சா மட்டும் விஸ்வாமித்திர வேஷத்துல போய் வந்திருக்கிற மேல நான் தெரியாம தான் கேட்கிறேன். மேல வர நினைச்சுதானே பொம்பளை மயக்கத்தானே வந்தா மொசக்கட்டை உனக்கு எங்க போச்சு அறிவு? ஒரு பொம்பளை எதுக்கு வந்திருக்கிறாங்க கூட ஒரு பொம்பளை எதுக்கு வந்திருக்கிறாங்க கூட தெரியாம இதுல வேற அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வேற. எப்படி பிரம்ம ரிஷி பட்டம் தேவையா இந்த ஆளுக்கெல்லாம்? யாருக்கு? விஸ்வாமித்திரராக கூடியவருக்கு வராது. மேடம் ஆர்லசி உன்னை மயக்கத்தான் வந்திருக்கிறேன் தெரியாதா? எல்லாம் அறிந்தவரு, எல்லாம் புரிந்தவரு, நடப்பது நடக்கவிருப்பது நடக்க போவது எல்லாம் தெரிஞ்சவருக்கு மேடம் மயக்கத்தான் வந்திருக்கா கூட தெரியாம இவர் சல்லாபத்துக்கு இவர் சபலத்துக்கு போய் ஒரு பொம்பளை கூட இருந்துட்டு வரா. அப்புறம் மேடம் கூட ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றெடுத்தாங்களா? இவங்க சௌரியத்துக்கு முனிவர்கிற பேர எல்லா அட்டகாசத்தையும் இவங்க பண்ணுவாங்களா? நான் கேட்கிறேன், இம்புட்டு நாள் குடும்பம் நடத்துனீங்கல்ல, தன்னுடைய மனைவி அவருடைய அகலியா தேவி எப்படி பண்ணவன் தெரிய வேண்டாமா? முந்திர எப்படி பண்ண? களவாணி பையன் எப்படி பண்ண?
ஆக சொன்னீங்க, சொல்லும் போது கௌதம ரிஷி மனைவி அகலிகை எங்க அவங்க முனிவர்களா இருந்து சாதாரணமாக வேடுமத்தை சார்ந்த பெருமாள் காட்டில வந்து குடியரசிருக்காங்க. அவங்க தபால வழியில் இல்லை, இழந்துட்டாங்க. சரியா ஆம்பளை வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். ஆனா ஆம்பளையா வந்துட்டேன். உங்களுக்கு இங்க ஒரு குச்சி நம்ம புருஷன் இருக்க மாட்டாரு. நம்ம புருஷனுடைய பழக்க வழக்கம் அது உங்களுக்கு வேற மாதிரி இருக்குமே. அடுத்த வந்துருக்கானே அப்ப தெரிய வேண்டாம் உங்களுக்கு. ஆமா பொம்பளை நாராயணியா பூஜை அவளுக்கு போனா நீங்க ஆம்பளையா பேசுறீங்க, பொம்பளை உங்களுக்கு இங்க வச்சு கண்ணகியாக கூடியவன் தன்னுடைய கணவனுக்காக நாட்டையே எந்த மதுரையில உங்களுக்கு எங்க வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு எங்க புத்தி நல்லா இருந்துச்சு. பொம்பளை வந்து நாளைக்கு வந்து சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? எட்டே கால செலவு எமனது பரியே வட்டி பெரிய வாங்கி முத்தநீர் கோயில் அப்படி குலராமன் தூதுவணி ஆணையை சொல்லி கேட்டா அது அகத்தானே? அது அகந்தையா அகந்தை இல்லையா? அப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பெண்ணு நாளையை பந்தடி நடுவரை ஒரு கம்பெனி கூறாமல் கூறி அது என்னடி அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா என்ன சொல்றது? எட்டையாவது செல்வி அவனை செல்வி எமனது பரியை எருமமாடி குட்டிச்சவரி குலராமன் தூதுவணி குறைங்கி யாரையா சொன்னீங்களா? ஆணைக்கையா ஆணைக்க சொல்ல முடியாது. உனக்கு என்ன அவள் பண்ணேன். சரி அது விடுங்க. கம்பனாகப்பட்ட எவ்வளவு யாரு கம்பனுடைய கட்டுத்தலையை அபிமானம் சொன்னாங்க. இது வளர்க்க ஆனா அப்பேற்பட்ட கப்பலே ஒரு நாள் தோற்று போயிட்டேன். தெரியுமா? தோற்று போயிட்டேன். நீங்க நினைக்கிறீங்க தெரியா இல்ல ஆம்பளை சொல்லிக்கல ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அகந்தை என்பது ஆணவம் என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் உண்டு. உலகத்திலே சக்தி சுவன் இல்லாத உலகம் கிடையாது. கம்பனாகப்பட்ட கேளுங்க. இந்த ஆணவம் ஆதிக்கம் பாருங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசும்போது நான் பேசுறேன். கம்பனாகப்பட்டவன் அப்ப கிடையாது. கம்பனாகப்பட்டவன் நாளை வந்து நகரத்தை வந்து துறவியாவான வரும்போது காட்டுல மாடி வைக்கிற பையன் கையில என்ன இருக்கு? குச்சி இருக்கு, கம்பம் இருக்கு. ஐயா நீங்க தான் கம்பன். ஆமா தம்பி உனக்கு என்ன இருக்கு? அவன் என்ன தலையில கையில குச்சி இருக்கு, அந்த தலையில இருக்கிற கிறுக்கி கிறுக்கி பெரிய கிறுக்கி தலையில கிறுக்கி உண்மையிலேயே பெரிய கிறுக்கி. நான் ஒத்துக்குவேன். எனக்கு கிறுக்கு என்று சொன்னால் ஆர்வம் எனக்கு ஆர்வம் நிறைய இருக்குங்க. அப்ப அந்த கிறுக்கி இது என்ன கேட்கிற அதை கம்பன் திகழ்ச்சி போயிட்டான். என்னையா இது கிறுக்கி கிறுக்கி கேட்கிறிய போது அப்பதான் அந்த சின்ன பையன் சொன்னேன், ஐயா கை என்னது குச்சி என்னது கிறுக்கிறது என்னுடைய கையெழுத்து இது கேட்கிறது உங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு இருக்கேன். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னேன், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிர்த்து இருக்கேன். அவனுக்கு இவனுக்கு எவ்வளவு கொஞ்சம் தோணேன் விட்டு அவன் கொண்டு எடுத்து போனேன். ஆனா 2 பேரும் இவனுக்குள்ள ஒருத்தரை கம்பெனி ஒருத்தரை இழக்க முடியாது. அதனால உங்க கருத்தையும் உங்க காரியப்படுறேன். உபவாசம் பண்றாங்களே, உபவாசத்துக்கு ஏன் பரவாயில்ல? பறவைக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம்? கடவுளுக்கும் பறவைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இறைவனுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? மனிதனை வச்சுதான் இறைவன் வந்திருக்கான். ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு உபாசிக்கிறவர்களுக்கு 21,600 முறை இதை மையமாச்சுதான் பிள்ளையில இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுக்கு சிதம்பரத்துல அவருடைய கோவில் ஓடுகள் தங்கத்தால் பொதிக்கப்பட்டது. 21,600 ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடம்புடைய ஓடக்கூடிய 4,448 நரம்புகள் ஆணியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அங்கே யார் அந்த உலகத்தில் கடவுளாக இருந்தால் கடவுளுக்கு இருக்கு 12 வருடங்களுக்கு அப்புறம் உபவாசம் பண்றான். அது உயிரே இருக்கிற மனுஷன். கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணாங்க நான் சொல்லவா? சொல்லுங்க. உயிரே இருக்கிறான். அதாவது சில விஷயங்கள்லாம் பாருங்க, நம்முடைய தமிழ் கலாச்சாரப்படி வாழ்க்கை வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது. ஆன்மீக ரீதியா நீங்க சொல்றீங்க, அறிவியல் ரீதியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு இருக்கக்கூடிய பண்டைய காலத்துல அரசனாரக்கூடிய மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி கோபுரத்தை வச்சாங்க. அந்த கோபுரத்துக்குள்ள என்னங்க வைப்பாங்க யாருக்கும் தெரியுமா? நவதானியங்கள் வைப்பாங்க. இந்த நவதானியங்கள ஒரு தானியம் வைக்கக்கூடியது வரகு என்ன சொல்லக்கூடியது. வரகு என்ன சொல்லக்கூடிய அந்த நவதானியங்கள் ஒரு தானியம் வைக்கக்கூடியது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இடிதானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானி இப்ப. ஆனா அன்னைக்கு மன்னர் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கருவி எங்க அப்படின்னா அதான் வரகு என்ன சொல்லக்கூடியது. அப்ப நாட்டு மக்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக உயரமான கோபுரங்களை கட்டி அதுல கும்பத்திலே வரகு என்ன சொல்லக்கூடிய அந்த தானியத்தை வைத்து இடி வரும் பொழுது மக்களை பாதுகாப்பதற்காக அந்த கும்பத்தை வைத்து கும்பத்திற்கு அபிஷேகம் செய்து அதை 12 வருடத்துக்கு ஒரு முறை வைப்பதற்கு ஒரு கணக்கு இருக்கு. எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை மறுபடியும் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்? அந்த 12 வருடத்துக்கு தான் அந்த வரகுடைய தன்மை இருக்கும், அதுக்கு சக்தி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா புதியதாக நவதானியங்களை வைத்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான்
சொல்லு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன். மாப்பிள்ளையா? ஆமா. எனக்கு நீங்க மாப்பிள்ளை நான் தான் ஆளை கொடுத்தது சொல்லிக்கிறேன். நீ வந்து எனக்கு மக மாதிரி. நீங்க இப்ப சொன்னதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? எங்க நீங்க மாப்பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருந்தீங்களா? இப்ப மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் இருங்க. உங்க அண்ணன் தம்பி பார்க்காதத செய்யாதத, உங்க உற்றார் துணையில பார்க்காத செய்யாதத, நான் இன்னைக்கு பார்த்து செய்யலாம் நீங்க அதோட வேணாங்கிறீங்க. நான் உனக்கு சொல்லவா? யாரு செஞ்சாலும் சரியா செய்யும். அண்ணன் தம்பி பார்த்து செஞ்சாலும் சரி, தாய் தந்தை ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறெதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். ஆறுத்தை நாள்தோறும் அயராமல் கூறி வந்தால் வேறெதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். நாளத்தின் முற்பகல்தாய் நம்மளை செல்வி திருப்பார். பாவத்தை பட்டிடுவோம், பாசத்தை விட்டிடுவோம். நெஞ்சமுட்டி 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 நீயே நிற்கிறாய், நெற்றி கொட்டை நீயை வைக்கிறாய். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் வேளையிலே தேவி நடனம் ஆடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே பூமலையும் பூங்குடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்க என்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. கண்ணன் கணவன் கார்த்திகை பாலன் பாலமுருகன். அவனது பார்த்திருக்கேன். அவன் விட அருமை வலிமையும் இந்த உலகை வலியும் தாங்க கற்பார் இந்த உலகம் பேசும். ஆகவே இதை போன்ற பெரிய பேடி காப்பன் பெருமை வளர்க்கவள் சம்பந்தரை எண்ணி சொல்லுவதை கேளம்மா தள்ளாதே சுப்பா, சொல்லுவதை வந்து கேளம்மா தள்ளாதே சுப்பா. ஐயுப்பர்கள் உயர்ந்த அவற்றை எண்ணிருந்த பகல விழ அவற்றை அவனியா கூட இருப்பை செடி கொடுத்து சொல்லும் தேவத்தை கேளம்மா. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்னாரு. பெருமாளை பேரை வந்து சொன்னது பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா 1000 பாட்டு பாடலாம். ஆமா. பிடிக்காத பாட்டு பாடி ஏன் நேரத்தை வீணாக்கு? ஏன் அதனால உலகத்துல யாரும் தந்துடாத ஒரு மரியாதை, சரி யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு பட்டம், அப்படி பேசுவான். இந்த சிறியவளாகிய சின்னவள் தான் தனக்கு கொடுக்குற பாருங்க பட்டம். இந்த பட்டத்தை கேட்டு கூடி கொடுப்பது குட்டி கொடுப்பது இரண்டையும் இல்லை, காற்றை மழை போய்க்க சொல்லும் தேவத்தை கேளப்பா. யாருக்கு கொடுத்துருக்கேன்? எல்லாருக்கும் குட்டியா கொடுத்துருக்கேன். அறிவுரை கல்வை கூட்டி, பொன்முறை கூட்டி, செல்வதற்கு செவத்தை கூட்டி, இந்த இரவு தாங்கள் முருகனுக்கு கூட்டி, சூரியன் அஸ்தமன் தாங்களுக்கு முருகனுக்கு வளர்ந்து கேள்விட்டால் நான் ஆடவில்லை. அழிந்த சிறமுறை என் சத்தியம், என் சத்தியம். அந்த பயம் இருக்கணும். யாருக்கு இந்த பேர் பொருந்ததோ இல்லையோ இவருக்கு நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் பாடுனேன் இல்லையா அந்த பாட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். ஆமா பொம்பளை பிள்ளை எப்படியாவது தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், யார் என்ன கேட்டீங்க? தெரிஞ்சு கேட்கவா தெரியாம கேட்கவா? தெரியாம எப்படி கேட்டீங்க? ரகசியமா எங்க தனியா கேட்டீங்களா? அதுதான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கவா? நமக்கு அந்த ரகசியம்லாம் பிடிக்காது. எதனா வெளிப்படையா பேசணும். இப்ப நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றது நான் என்ன ஒத்துக்கணும்? நான் வந்து சொல்லி ஒத்துக்கிறேன். நீங்க என்ன என் கேள்வி ரொம்ப கொடூரமா இருக்கும். பரவாயில்லையா? கொடூரமா கொடூரம். ரொம்ப பயந்து சின்ன பிள்ளை. பயப்படுத்தாம இல்ல புரிஞ்சுருக்கா? ஏமா புரிஞ்சுருக்கா? புரிஞ்சுருக்கா? புரிஞ்சிருக்கான்னு கேட்கிறேன். உங்க காது கேட்குதா இல்லையா? உடனே கேட்கிறேன். பக்கத்துல இருந்ததால என்ன புரிஞ்சு கலையை முடிச்சுட்டு போயிடாங்க. குடிக்கிறதுக்கு ஆரம்பத்தால எப்ப வருதா நான் என்ன சொல்றேன்? போ இலக்கண்ண அப்படியே கலக்கிற போது இலக்கண்ண என்ன புரியாது தேவையா? அது சரி. ஏமா அதாவது ஏதாவது சின்ன சந்தி கிடந்தா ஒரு சிந்தி நினைக்கிறேன். வாய்ப்புள்ள
வெற்றிவேலா